தமிழ் ஜூனியர் மே 1992. Get ready. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, மாண்புமிகு சுகாதார அமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டுள்ள மருத்துவ துறை சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கை மீது என்னுடைய கருத்துக்களை கூற விரும்புகிறேன். அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்வு என்ற அடிப்படையில் திட்டங்களை தீட்டி நல்ல முன்னேற்றத்தை கண்டுள்ளது நமது அரசு. அதுவும் குறிப்பாக இந்திய துணை கண்டத்திலேயே இறப்பு விகிதம் மிகவும் குறைவாக இருப்பது தமிழகத்தில்தான் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதைப் போலவே குழந்தைகள் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இறக்கின்ற அளவும் குறைவாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்பதற்காக 2 வயது முதல் 5 வயது வரையில் உள்ள குழந்தைகளுக்கு சத்துணவு தருகின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். சத்துணவு அளிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உடல் நலமும் பேணிக் காக்கப்படுவது மிகவும் பாராட்டுக்குரியதாகும். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை எடுத்து கொண்டாலும் இந்திய திருநாட்டிலேயே முன்னோடியாக விளங்குவது தமிழ்நாடுதான். இந்த திட்டத்தை இன்னும் சிறப்பாக எல்லா மாநிலங்களும் செயல்படுத்த மத்திய அரசு மேலும் சில சலுகைகளை அளிக்க முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அதைப்போல கிராமப்புறங்களில் இருக்கும் மக்களுக்கு மருத்துவ வசதி அளிக்கும் பொருட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் தரம் உயர்த்தப்பட்டு பல நவீன வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வசதிகளை மேலும் விரிவுபடுத்த படிப்படியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கிற இந்த அரசை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கும் பெரிய மருத்துவமனைகளில் கூட விபத்துகளில் பாதிக்கப்படுகிறவர்களை உடனடியாக எடுத்துச் சென்று சிகிச்சை அளிப்பதற்கு வாகன வசதியும் இல்லை, நவீன கருவிகளும் இல்லை. நாம் விஞ்ஞான வளர்ச்சியில் எவ்வளவோ முன்னேறி இருந்தாலும் இத்தகைய வசதிகள் குறைவாக இருப்பதினால் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து தேவையான கருவிகளை இறக்குமதி செய்தாவது இந்த குறையை போக்க
நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் மருத்துவ வசதிகளை விரிவுபடுத்த தேவையான மருத்துவர்களையும் இதர பணியாளர்களையும் நியமிக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்கிறேன். நாகர்கோயில் கலைமகள் புத்தக விற்பனை நிலையத்தின் உரிமையாளர், சென்னை மயிலாப்பூர் நெடுஞ்சாலையில் உள்ள திருவாளர்கள் பாலன் பதிப்பகத்தின் மேலாளருக்கு 8/6/1987 எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கான பல்வேறு வகைப்பட்ட புத்தகங்களை விற்பனை செய்யும் முக்கிய நிறுவனங்களில் எங்கள் நிறுவனமும் ஒன்று. இந்த ஆண்டு 10வது வகுப்பு மாணவர்களுக்கு என்று தங்கள் பதிப்பகம் வெளியிட்டுள்ள வெற்றி என்னும் வழிகாட்டி புத்தகம் மிக விரிவான முறையில் பயனுள்ள வகையில் அமைந்துள்ளதால் அது மாணவர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. எனவே எங்களிடமிருந்த இருப்பு முழுவதும் தீர்ந்து விட்டபடியால் உடனடியாக 600 பிரதிகளை அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். விற்பனை கழிவு தொகை நீங்களாக புத்தகங்களுக்கான மொத்த தொகைக்கான காசோலை ஒன்றும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.